வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு உயர்கல்வியினை பெறுவதில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. திறமைகளை பெற்றிருந்தாலும் இந்த பொருளாதார சிக்கல் காரணமாக எண்ணற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்காமலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய மாணவர்களுக்காக அவர்களுடைய உயர்கல்விக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்காலர்ஷிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தான் வெற்றியாளராக மாறுகின்றார்கள். ஆனால் காரணங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களோ தோல்வியினை தழுவி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் உங்கள் வாயிற்கதவை தட்டும். அப்படித்தான் மீனவ குடும்பத்திலே பிறந்து வறுமையிலே வாடிய போதும் உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் அவர் மனதிலே இருந்த காரணத்தினால், அதற்கான உழைப்பை கொடுத்த காரணத்தினாலும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த மெரிட் கம்மி ஸ்காலர்ஷிப் என்பது கிடைத்தது. அதன் மூலம் MIT-யிலே ஏரோநாட்டிக்கல் படித்து இஸ்ரோ மற்றும் DRDO-விலே பணியாற்றி இந்திய மற்றும் ஏவுகணை திட்டங்களில் மிகப்பெரிய பங்கினையாற்றி அதன் பிறகு இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதுபோலத்தான் வறுமையான சூழலிலே பிறந்து பள்ளி படிப்புக்கு தேவையான கட்டணத்தை செலுத்த முடியாமல் 9 வயதில் பள்ளியை விட்டு அனுப்பப்பட்டவர் தான் சுதீக்ஷா பாட். அவருக்கு உயர்கல்வியை படிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினால் சிவகங்கை அறக்கட்டளையின் மூலம் ஸ்காலர்ஷிப் பெற்று இலவசமாக பள்ளி படிப்பை முடித்து 12ஆம் வகுப்பிலே CBSE தேர்வில் 98% மதிப்பெண்களை பெற்றார் சுதீக்ஷா பாட். அதன் பிறகு அமெரிக்காவில் பிரபலமான டாட்சன் கல்லூரியிலே 3.8 கோடி பூரண கல்வி உதவித்தொகை பெற்று உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பையும் பெற்றார் அவர். அதன் பிறகு தனக்கு இருந்த கல்வி மற்றும் சமூக சேவை ஆர்வத்தின் காரணமாக தனது கிராமத்திலே பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற தொடக்க முயற்சியை தொடங்கி பெண் கல்விக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இதுபோன்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய உங்கள் கனவை நனவாக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் தான் LIC-யினுடைய கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப். நாட்டில் எண்ணற்ற மாணவர்கள் திறமையாக இருந்தாலும் பொருளாதாரம் அவர்களின் உயர்கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் நாட்டில் பெருமைமிகு நிறுவனமான LIC 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி LIC கோல்டன் ஜூப்ளி பவுண்டேஷன் மூலம் 2006 முதல் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் என்ற ஒரு திட்டத்தினை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். LIC ஆனது 2 வகையான அந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று ஜெனரல் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது 12ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று 2025 மற்றும் 26ஆம் ஆண்டில் மருத்துவம், பொறியியல் மற்றும் பட்டப்படிப்பு அல்லது ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள், ITI போன்ற இந்த படிப்புகளில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே போன்று 10ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று டிப்ளமோ, ITI போன்ற படிப்புகளில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. இதனோடு பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு ஸ்காலர்ஷிப் என்பதும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு 60% மதிப்பெண்களோடு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இன்டர்மீடியட், டிப்ளமோ அல்லது ITI படிப்புகளில் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 வருடங்களுக்கு இந்த சிறப்பு ஸ்காலர்ஷிப் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆண்டு வருமானம் 4 லட்சத்திற்குள் இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 40,000 ரூபாய் 2 தவணைகளிலும், பொறியியல் படிப்புகளுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாயும், படிப்புகள் டிப்ளமோ, ITI போன்ற படிப்புகளுக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. பெண் குழந்தைகளுக்கான அந்த சிறப்பு ஸ்காலர்ஷிப் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் என்ற அடிப்படையில் 2 வருடங்கள் வழங்கப்படுகின்றது. இந்த தொகையானது மாணவர்களினுடைய படிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்காக காலத்திற்கும் வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறக்கூடிய மாணவர்கள் படிக்கின்ற பொழுது மருத்துவம் மற்றும் இந்த பொறியியல் படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 55% மதிப்பெண்களையும், பிற படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் 50% மதிப்பெண்களையும் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளவு மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 112 LIC டிவிஷன்களின் மூலமாக ஒவ்வொரு டிவிஷன்களும் 100 மாணவர்களை தேர்வு செய்கின்றார்கள். இந்த ஜெனரல் ஸ்காலர்ஷிப்களுக்காக 40 ஆண்கள் மற்றும் 40 பெண்கள் என்ற அடிப்படையில் 8,960 ஸ்காலர்ஷிப்பும், ஒவ்வொரு டிவிஷன்களில் இருந்து 20 ஸ்காலர்ஷிப்புகள் பெண்களுக்காக என்ற அடிப்படையில்
2240 ஸ்காலர்ஷிப்பும் ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்திற்கு 11,200 கல்வி உதவித்தொகைகள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பயனாளர்கள் எதனுடைய அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு என்பது மாணவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் ஆண்டு வருமானத்தின் அடிப்படையிலும் இந்த பயனாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். இந்த வருடம் இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்கான நோட்டிபிகேஷன் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 22/9/2025 LICindia.in என்ற இணையதளத்திலே இதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். எனவே மாணவர்களே, இன்றே செயல்படுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். இந்த ஸ்காலர்ஷிப் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உயர்கல்வி கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த ஸ்காலர்ஷிப் என்பது நிச்சயம் உதவும். நம்புங்கள், உழையுங்கள், வெற்றி பெறுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம்.